ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டர்போ வீல்ஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெனால்ட் கிக்கர் RXZ 12 டாப் வேரியன்ட். இது ஒரு குயிக் ரிவ்யூ. வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே இருக்கிற அந்த ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களே? அப்போ சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ரெனால்ட் கிக்கர் ஒரு சப் காம்பேக்ட் கிராஸ் ஓவர் SUV கார். இந்த கார் பிப்ரவரி 15, 2020 தான் இந்தியன் மார்க்கெட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. அண்ட் யாரெல்லாம் சின்ன ஹேட்ச்பேக்ல இருந்து ஒரு காம்பேக்ட் பட்ஜெட் SUV காருக்கு அப்கிரேட் பண்ண ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு இந்த ரெனால்ட் கிக்கர் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இந்த வண்டியோட வெளி தோற்றம் பார்க்கறதுக்கு போல்ட் அண்ட் ஸ்டைல் லுக்காகவும் அண்ட் உள் தோற்றம் பார்க்கறதுக்கு பிரீமியம் அண்ட் ஸ்போர்ட்டி ஃபீலாகவும் இருக்கு. அண்ட் இந்த வண்டியோட டைமென்ஷன்ஸ் பார்த்தோம்னா லென்த் 3991 மில்லிமீட்டர், வித் 1750 மில்லிமீட்டர், ஹைட் 1605 மில்லிமீட்டர், வீல் பேஸ் 2500 மில்லிமீட்டர், கிரவுண்ட் கிளியரன்ஸ் 205 மில்லிமீட்டர், கெர்ப் வெயிட் 1012 கிலோகிராம், கிராஸ் வெயிட் 1435 கிலோகிராம் அண்ட் ரன்னிங் ரேடியஸ் 5.2 மீட்டர். அண்ட் இந்த வண்டியில டோட்டலா 24 வேரியன்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க கம்பெனி. பெட்ரோல்ல 13 வேரியன்ட்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக்ல 11 வேரியன்ட்ஸ் இருக்கு. பெட்ரோல்ல பார்த்தோம்னா RXC, RXL, RXL dual tone, RXT, RXT dual tone, RXT optional, RXT optional dual tone, RXZ, RXZ dual tone, RXT turbo, RXT turbo dual tone, RXZ turbo and RXZ turbo dual tone வேரியன்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஆட்டோமேட்டிக்ல பாத்தீங்கன்னா RXL AMT, RXT AMT, RXT AMT dual tone, RXT AMT optional, RXT AMT optional dual tone, RXZ AMT, RXZ AMT dual tone, RXT turbo CVT, RXT turbo CVT dual tone, RXZ turbo CVT and RXZ turbo CVT dual tone வேரியன்ட்ஸ் இருக்கு. அண்ட் ரெண்டு முக்கியமான விஷயம் கைஸ். முதலாவது வேரியன்ட்ஸ்ல DT வருதுல, அதுக்கு அர்த்தம் dual tone கலர். அதாவது அந்த வேரியன்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 டோன் எக்ஸ்டீரியர் கலர் கிடைக்கும். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஆட்டோமேட்டிக்ல உங்களுக்கு AMT அண்ட் CVTன்னு 2 கியர் பாக்ஸ் கிடைக்கும். ஆனா டர்போ வேரியன்ட்ஸ்ல மட்டும் தான் CVT கியர் பாக்ஸ் வரும். டர்போ வேரியன்ட்ஸ் இல்லாத மற்ற வேரியன்ட்ஸ்க்கெல்லாம் AMT கியர் பாக்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,64,000 இருந்து 10,09,000 வரை இருக்கு. அண்ட் இப்போ நம்ம ரெனால்ட் கிக்கர் RXZ 12 டாப் வேரியன்ட்டோட கீ பார்த்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா ரிமோட் கீ தான் கொடுத்திருக்காங்க. இதை ரெனால்ட் ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கீ பின்னாடி ரெனால்டோட லோகோ குரோம் ஃபினிஷ்ல இருக்கு. அண்ட் இந்த கீழ அன்லாக் பட்டன், லாக் பட்டன், கேபின் லைட்ஸ் ஆன் பண்றதுக்கான பட்டன் அண்ட் பூட் டோர் ஓபன் பண்றதுக்கான பட்டன் கிடைக்கும். அண்ட் கைஸ், சில பேர் நினைப்பீங்க இந்த தேர்ட் பட்டனை பிரஸ் பண்ணா காரோட ஹெட்லாம்ப்ஸ் ஆன் ஆகும்னு. ஆனா காரோட ஹெட்லாம்ப்ஸ் ஆன் ஆகாது. அதுக்கு பதிலாக கேபின் லைட்ஸ் தான் ஆன் ஆகும். அண்ட் இந்த ரிமோட் கீக்குள்ள தான் எமர்ஜென்சி கீயும் ஒரு பேட்டரியும் இருக்கு. ஸோ நீங்க அதை எப்படி வெளியில எடுக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த கீ பின்னாடி ரெனால்டோட லோகோ இருக்குல்ல, இங்க இப்படி கீழே ஸ்லைட் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணாலே போதும், பேக் சைடு ஓபன் ஆயிடும். இப்போ உங்களால அந்த எமர்ஜென்சி கீ அண்ட் அந்த பேட்டரியை பார்க்க முடியும். அண்ட் கைஸ், இது 3 வோல்ட் பேட்டரி. இந்த பேட்டரி மூலியமாக தான் இந்த ரிமோட் கீ இயங்குது. அண்ட் இந்த பேட்டரிக்கு பக்கத்துல ஒரு பிசிக்கல் கீ, அதாவது எமர்ஜென்சி கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எமர்ஜென்சி கீ ஏன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய கார் பேட்டரி வீக் ஆயிடுச்சு இல்ல ஃபுல்லா ட்ரைன் ஆயிடுச்சுனாக்கா நீங்க இந்த எமர்ஜென்சி கீயை வெளியில எடுத்து டிரைவர் சைட் டோர் ஹேண்டல்ல இருக்கிற கீ ஹோல் வழியாக இன்சர்ட் பண்ணி காரை அன்லாக் இல்ல லாக் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க கேட்கலாம், சரி நாங்க எமர்ஜென்சி கீயை வெளியில எடுத்து காரை அன்லாக் பண்ணிட்டோம், ஆனா இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்கு புஷ் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் தானே இருக்கு. ஸோ பேட்டரி ட்ரைன் ஆனதுனால நாங்க எப்படி இன்ஜினை ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க பேனிக் ஆக தேவையில்லை கைஸ். உங்களுடைய ரிமோட் கீ எடுத்து சென்ட்ரல் கன்சோல்ல இருக்கிற ஸ்லைடிங் ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்குள்ள வைங்க. அதுவும் இந்த எட்ஜுக்கு பக்கத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி ஒரு டாட் தெரியுதுல கைஸ், இதுக்கு பக்கத்துல நீங்க உங்களுடைய ரிமோட் கீயை பேட்டரி போட்டு பேக் சைடு ஓபன் பண்ணி வைங்க. ஸோ அப்படி வச்சிட்ட பிறகு கிளட்ச் பிரஸ் பிரேக்கை மிதிச்சு அந்த புஷ் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் பேட்டரி ட்ரைன் ஆயிடுச்சுனாக்கா. அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியோடைய எக்ஸ்டீரியர் லுக் அண்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் லுக் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் கிரில்ல பாத்தீங்கன்னாக்கா மேசிவான ரெனால்ட் லோகோ குரோம் ஃபினிஷ்ல இருக்கு. அதுக்கு பக்கத்துல 2 குரோம் லைன்ஸும் கொடுத்திருக்காங்க ஃபார் போத் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுல. ஸோ இந்த ரெனால்டோட லோகோவும் குரோம் லைன்ஸும் இந்த ஃப்ரண்ட் கிரில்லுக்கு ஒரு அப்பீலிங் லுக் தருது. அண்ட் இந்த குரோம் கிரில் அப்படியே டே டைம் ரன்னிங் லைட்ஸோட கனெக்ட் ஆகுது. கீழே ஹாலஜன் ரன் இண்டிகேட்டரும் அண்ட் இந்த இடத்துல டே டைம் ரன்னிங் லைட்ஸ், அதாவது DRLஸும் கொடுத்திருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடுல இருக்கிற டே டைம் ரன்னிங் லைட்ஸ் வித் ரன் இண்டிகேட்டரோட லுக்.
அண்ட் இந்த டே டைம் ரன்னிங் லைட்ஸ்க்கு கீழே தான் பியூர் விஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கு. லோ பீம்க்கு இந்த 2 லைட்ஸும் அண்ட் ஹை பீம்க்கு இந்த ஒரு லைட்டும் செயல்படும். ஸோ எல்லாமே எல்இடி ஹெட்லாம்ப்ஸ்ங்கிறதுனால நைட் டைம்ல உங்களுக்கு ரோட் விசிபிலிட்டி ரொம்ப நல்லா கிடைக்கும். அண்ட் ஹெட்லாம்ப்ஸை சுற்றி பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட் அப்படியே லெஃப்ட் சைட் ஹெட்லாம்ப்ஸோட டிராவல் ஆகுது. அண்ட் ஃப்ரண்ட் கிட் பிளேட் டஸ்கி பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் ரேடியேட்டருக்கு ஹேர் சர்க்குலேஷன் கிடைக்கிறதுக்காக ஹேர் டம்பும் இருக்கு. அண்ட் இன்ஜின் போனட்ல பார்த்தோம்னாக்கா யூ ஷேப்ல 2 ஏரோடைனமிக் லைன்ஸ் இருக்கு. இது ரெண்டும் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே மாதிரி போனட்டோட எட்ஜஸ்லயும் 2 தனித்தனி ஏரோடைனமிக் லைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த லைன்ஸ்லாம் வெறும் அழகுக்காக மட்டும் கம்பெனி கொடுக்கறது இல்லை கைஸ், உங்களுடைய சேஃப்டிக்காகவும் தான் இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கார் ஹை ஸ்பீடாக போகும்போது எதிர்காத்த கிழிச்சிட்டு போகும். ஸோ அப்போ அந்த எதிர்காத்து இந்த லைன்ஸ் மூலியமாக ஸ்கிட் பண்ணிட்டு போயிடும். இதனால ஃபிராக்ஷன் கம்மியாகும், அதாவது உராய்வு குறையும். இதன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்டியோட ஸ்டெபிலிட்டி மெயின்டைன்டா இருக்கும், வண்டி டிஸ்பேலன்ஸ் ஆகாது, சென்டர் ஆஃப் கிராவிட்டியை விட்டு வண்டி விலகாது, ஸ்மூத் ரைடிங் கிடைக்கும். அண்ட் எதிர்காத்து இந்த ஏரோடைனமிக் லைன்ஸ் மேல ஸ்கிட் பண்ணிட்டு போறதுனால எதிர்காத்தோடைய அந்த பிரஷர் வந்து குறையும். அதனால இன்ஜினுக்கு லோட் குறையும், ஃபியூல் மிச்சமாகும் அண்ட் மைலேஜ் அதிகரிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஏரோடைனமிக் லைன்ஸ்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு. அண்ட் இந்த இன்ஜின் போனட்ல கிரம்பிள் ஜோன் ப்ரொடெக்ஷனும் அண்ட் இன்ஜினுக்கு பின்னாடி ஃப்ரண்ட் இம்பாக்ட் பீம் சேஃப்டி ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரம்பிள் ஜோன் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃப்ரண்ட் இம்பாக்ட் பீம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே பண்ண நிசான் மேக்னெட் பார்ட் 1 ரிவ்யூ வீடியோவை பாருங்க. அந்த வீடியோல நான் கிரம்பிள் ஜோன் ப்ரொடெக்ஷன் பத்தியும் ஃப்ரண்ட் இம்பாக்ட் பீம் பத்தியும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லா கார்களையும் பாத்தீங்கன்னாக்கா பொதுவா இந்த கிரம்பிள் ஜோன் ப்ரொடெக்ஷனும் ஃப்ரண்ட் இம்பாக்ட் பீமும் இருக்கும். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்த்தாலே போதும் அதோட முக்கியத்துவம் உங்களுக்கு என்னன்னு புரியும். அண்ட் இங்க சிங்கிள் வாஷரோட 2 வைப்பர்ஸ் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டும் பாத்தீங்கன்னாக்கா அடிக்யூட் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிரைவருக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கும். அண்ட் கைஸ் வண்டியோட ரைட் சைடு வியூ இது, அதாவது டிரைவர் சைடு வியூ இது. இங்க நமக்கு அட்டென்ஷனை கிரியேட் பண்றது இந்த டைமண்ட் கட் அலாய் வீல் தான். 195/60 செக்ஷன் ரேடியல் 16 இன்ச் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டைமண்ட் கட் அலாய் வீலோட சென்டர்ல ரெனால்டோட லோகோ இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டைப் பாத்தீங்கன்னாக்கா மேக்பெசன் ஸ்டெப் வித் லோயர் டிரான்ஸ்ஃபர் லிங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் டைப் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்கும். அண்ட் கைஸ் இந்த வண்டியோட 4 டயர்ஸ்லயும் இந்த மாதிரி மேசிவான வீல் ஆர்ச்சஸ் இருக்கு. இதனால வண்டியோட சைட் லுக் பார்க்கிறதுக்கு SUV ஸ்டான்ஸ் எடுத்து தருது. அண்ட் காரோட ஃபெண்டர்ல தான் RXZ டாப் வேரியன்ட்டோட பேஜிங் இருக்கு. அண்ட் இங்க பியானோ பிளாக் ஃபினிஷ்ல எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபிள் ORVMs கொடுத்துருக்காங்க. இதுலயே LED டர்ன் இண்டிகேட்டரையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் விண்டோ லைன்ஸ்ல எந்த ஒரு குரோம் ஃபினிஷும் இல்ல. அண்ட் பாடி கலர் டோர் ஹேண்டல்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் வண்டியோட A பில்லர் பியானோ பிளாக் ஃபினிஷ்லயும், B பில்லர் மேட் பிளாக்லயும் அண்ட் C பில்லர் பியானோ பிளாக் வித் பாடி கலர் ஃபினிஷ்லயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர்ஸ்ல அண்டர் செக்ஷன்ல மைனர் கிராச்சஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு டோர் கிளாடிங்ஸ் கிடைக்கும். இந்த டோர் கிளாடிங்ஸ்க்கு கீழே தான் அண்டர் பாடி கிளாடிங்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூல் டிரைவர் சைடுல தான் வருது. அண்ட் ஃபியூல் டைப் பாத்தீங்கன்னா பெட்ரோல், ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி 40 லிட்டர்ஸ் அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுடைய ARAI சர்டிபிகேட்டோட மைலேஜ் 19.17 km/லிட்டர் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுடைய ARAI சர்டிபிகேட்டோட மைலேஜ் 19.3 km/லிட்டர். அண்ட் கைஸ் இது ரியர் டயரோட வியூ. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் டைப் பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் பிரேக் டைப் ட்ரம் பிரேக்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த வண்டியோட ரூஃப்லயும் ஏரோடைனமிக் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிக்காக. அண்ட் இங்க ஷார்க் ஃபின் ஆன்டினாவும் இருக்கு. இங்க சில்வர் கலர்டு ரூஃப் ரைல்ஸ் கிடைக்கும். இது யூசபிள் தான். ஆல்மோஸ்ட் 50 kg லக்கேஜ் வெயிட் இந்த ரூஃப் ரயில்னால தாங்க முடியும். இதுக்கு அர்த்தம் நீங்க இந்த ரூஃப் ரயில்ல லக்கேஜ் கேரியர் ஃபிட் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்க ஸ்போர்ட்டியான ஒரு ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் ஸ்பாய்லரும் கூட வண்டியோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணும். அண்ட் இந்த ரியர் ஸ்பாய்லர் கூடவே LED ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இருக்கு. இங்க ரியர் வாஷர் வருது. அண்ட் ரியர் விண்ட்ஷீல்ட்ல டிஃபாகர் லைன்ஸும் கிடைக்கும். இதனால விண்டர் அண்ட் ஃபாக் டைம்ல ரியர் விசிபிலிட்டி தெளிவாக இருக்கும். அண்ட் இங்க ரியர் வைப்பரும் வருது. அண்ட் பூட் டோர்ல குரோம் ஃபினிஷ்டு ரெனால்டோட லோகோ இருக்கு. அந்த ரெனால்டோட லோகோக்கு சென்டர்ல ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவை ஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கீழே குரோம் ஃபினிஷ்டு 3D ஃபாண்ட்ல கிக்கர்னு பேஜிங் இருக்கு. அண்ட் இங்க C ஷேப்டு LED டைல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா டர்ன் இண்டிகேட்டரும் ரிவர்ஸ் லைட்டும் ஹாலஜன் தான். அண்ட் இந்த LED டர்ன் இண்டிகேட்டர் ஆன்ல இருந்தா பார்க்கிறதுக்கு வியூ இப்படி தான் இருக்கும். நாம பிரேக் பிரஸ் பண்ணா இந்த இடத்துல இருக்கிற பிரேக் லைட் எரியும். கூடவே ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்பும் எரியும். அண்ட் பூட் டோரோடைய லெஃப்ட் சைடில் ரெனால்டோடைய பேஜிங்கும் அண்ட் ரைட் சைடில் டெர்போன்னு இன்ஜினோடைய பேஜிங்கும் கிடைக்கும். அண்ட் ரியர் பம்பரில் ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க போத் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில். அண்ட் சேஃப்டிக்காக 3 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் வருது. இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர், அதாவது எல்லா வேரியன்ட்ஸ்லையும் உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கிடைக்கும். அண்ட் ரியர் பம்பர் பார்த்தீங்கன்னாக்கா மேட் பிளாக் ஃபினிஷ்லையும் அண்ட் ரியர் ஸ்கிட் பிளேட் சில்வர் கலர் ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கைஸ் இது காரோடைய லெஃப்ட் சைட் வியூ. நம்ம ரைட் சைட் வியூவில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் பார்த்தோமோ சேம் அதே ஃபியூச்சர்ஸ் தான் லெஃப்ட் சைட்
டிஸ்பிளேலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக் பார்க்க ஸ்போர்ட்டி வித் ஸ்மார்ட் ஸ்டன்னிங் லுக் தருது. இன்னும் சொல்ல போனால் நல்ல ரோட் பிரசன்ஸ் எடுத்து தருது. அண்ட் கைஸ், இப்போ நம்ம இந்த வண்டியுடைய இன்டீரியர் கம்ஃபர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். நாம இப்போ இந்த டிரைவர் சைட் டோர்ல இருந்து ஆரம்பிப்போம். டிரைவர் சைட் டோருடைய விண்டோ கிளாஸ் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா அடிக்யூட் சைஸ்ல இருக்கு. அண்ட் இந்த டோர்ல பியானோ பிளாக் ஃபினிஷ்டு இன்னர் டோர் ஓப்பனர், ஒரு கிராப் ஹேண்டல், சில்வர் கலர் ட்ரீட்மெண்ட், ஹனிகோம் ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபிள் ஓஆர்விஎம்ஸ் உடைய கண்ட்ரோல், ஆல் ஃபோர் பவர் விண்டோஸ் உடைய கண்ட்ரோல்ஸ் இருக்கு. அண்ட் டிரைவர் சைட் பவர் விண்டோக்கு மட்டும் ஆட்டோ ஃபங்க்ஷன் அண்ட் ஆன்டி பீச் சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பவர் விண்டோவுடைய சைல்ட் லாக் ஸ்விட்ச். அண்ட் இங்க சாஃப்டான ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட் லெதர் ஃபினிஷ்ல இருக்கு. அண்ட் கீழே 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரும் பக்கத்துல ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு ஸ்பீக்கரும் இருக்கு. இந்த டாப் வேரியன்ட் RXZ டோல் டோன்ல உங்களுக்கு டோட்டலா ஆர்கேமிஸோட 4 ஸ்பீக்கர் அண்ட் 4 ட்விட்டர்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்பீக்கர் மூலியமாக உங்களுக்கு 3D எஃபெக்ட் சவுண்ட் குவாலிட்டி கிடைக்கும்னு ரெனால்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா வைடா ஓப்பன் ஆகி இருக்கிறதுனால இன்கிரஸ் அண்ட் எக்ரஸ் ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் இங்க 6-வே அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் இருக்கு. இது ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்றதுக்கான லிவர் அண்ட் பின்னாடி சீட்டை ரிக்ளைன் பண்றதுக்கான லிவர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட்டை முன்ன பின்ன அதாவது ஸ்லைடிங் பண்றதுக்காக இங்க ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா 6-வே அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கைஸ், நான் 6 ஃபீட் ஹைட்டுங்கிறதுனால ஈஸியா காருக்குள்ள ஏறிட்டேன். ஆனா சீனியர் சிட்டிசன்ஸ் இல்ல முட்டிவெளி கொண்ட நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களால இந்த காருக்குள்ள அவ்வளவு ஈஸியா என்ட்ரி பண்ண முடியாது. ஏன்னாக்கா இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 205 மில்லிமீட்டர். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால நீங்க ஃபுட் ஸ்டெப்பரை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது அக்சசரிஸ் மூலமாக ஃபுட் ஸ்டெப்பரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு காம்பேக்ட் SUV செக்மெண்ட்ல வரக்கூடிய காருங்கிறதுனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் இன்டீரியர்ல டோல் டோன் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் அண்ட் சீட்ஸ்லாம் டஸ்கி பிளாக் ஃபினிஷ் கலர்லையும் அண்ட் மேல ரூஃப்ல மட்டும் ஐவரி கலர் ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங் வீலோடைய சென்டர்ல ரெனால்டோடைய லோகோ கிடைக்கும். அண்ட் டிரைவர் சேஃப்டிக்காக ஒரு SRS ஹேர் பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு ஹேர் பேக் கோ பேசஞ்சருடைய சேஃப்டிக்காக அந்த டேஷ்போர்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா இந்த வேரியன்ட்ல உங்களுக்கு 4 ஹேர் பேக்ஸ் கிடைக்கும். அண்ட் ஸ்டேரிங் லெஃப்ட் சைட்ல வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்றதுக்கான பட்டன், FM சோர்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கான பட்டன், ஸ்க்ரோல் அப் அண்ட் ஸ்க்ரோல் டவுன் வித் மோட் செலக்ட் பண்றதுக்கான பட்டன், ஃபோன் கால்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்கும் வாய்ஸ் கமெண்ட் கொடுக்கிறதுக்கும் இந்த ஒரு பட்டன்லயே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன் கால்ஸ் டிஸ்கனெக்ட் பண்றதுக்கும் மீடியா வால்யூமை மியூட் பண்றதுக்கும் இந்த ஒரு பட்டனே செயல்படும். ஸோ இந்த எல்லா கண்ட்ரோல்ஸும் பாத்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் அசஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங் ரைட் சைட்ல மெனு பட்டன், பேக் பட்டன், ஸ்க்ரோல் அப் அண்ட் ஸ்க்ரோல் டவுன் வித் ஓகே பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்ல இருக்கிற மல்டி இன்ஃபர்மேஷனல் டிஸ்பிளேயை அசஸ் பண்றதுக்கு இருக்கு. அண்ட் ஸ்டேரிங்கோட லுக் இன்னும் அதிகரிக்கிறதுக்காக இங்க பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால ஸ்டேரிங் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அண்ட் மேல இந்த சிறிய பகுதியில மட்டும் லெதர் ராப்பிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங் லெஃப்ட் சைடு கீழே ஃப்ரண்ட் வைப்பர், ஃப்ரண்ட் வாஷர் அண்ட் ரியர் வைப்பர், ரியர் வாஷருக்கான டாகலும் அண்ட் ரைட் சைடுல ஹெட்லாம்ப்ஸ், ரன் இண்டிகேட்டர் அண்ட் பாஸ் லைட் உடைய டாகலும் இருக்கு. அண்ட் இந்த வண்டியோட டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வைடா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷும் பார்த்தோம்னாக்கா எந்தவித பேனல் கேப்ஸும் இல்லாம பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அண்ட் இந்த டேஷ்போர்ட் ஃபுல்லா டஸ்கி பிளாக் கலர் ஃபினிஷ்லையும் அண்ட் இந்த ஏசி வென்ட்ஸ்ல சில்வர் கலர் ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கைஸ், இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் ஆகிற அழகா பாருங்க. ஒரு நல்ல கிராபிக்ஸ், ஒரு நல்ல ஒரு வெல்கம் ஃபங்க்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கைஸ். இந்த கிளஸ்டரோட லெஃப்ட் சைடுல இன்ஜின் டெம்பரேச்சர் மீட்டரும் ரைட் சைடுல ஃபியூல் கேஜ் மீட்டரும் இருக்கு. அண்ட் சென்டர்ல மேசிவான மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேன்னு சொல்லப்படுற MID இருக்கு. இந்த MIDல வேரியஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காட்டும். இங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம எந்த மோட் சூஸ் பண்ணியிருக்கோம்னு காட்டும். அண்ட் இந்த இடத்துல டோர் ஓபன் வார்னிங், அவுட் சைட் டெம்பரேச்சர், கிளாக், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஃபியூல் எக்கனாமி மீட்டர் அண்ட் ஸ்பீடோ மீட்டர் இருக்கு. அண்ட் இந்த வண்டியில டோட்டலா 3 டிரைவிங் மோட்ஸ் கிடைக்கும். நார்மல், ஸ்போர்ட் அண்ட் ஈகோ. அண்ட் இந்த மோட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்றதுக்கு கியர் லீவர் பக்கத்துல ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த நாபை லெஃப்ட் சைட்ல திருப்பினீங்கன்னாக்கா ஈகோ மோட் ஆக்டிவேட் ஆயிடும். இந்த மோட் மைலேஜை அதிகரிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீங்க ஈகோ மோட்ல வண்டியை ஓட்டிக்கலாம். அண்ட் நீங்க இந்த நாபை ரைட் சைட்ல திருப்பினா ஸ்போர்ட் மோட் ஆக்டிவேட் ஆயிடும். இந்த மோட் நல்லா பிக்கப் அண்ட் இன்ஜினோடைய அதிகபட்ச பவரான 71.1 BHP பவரையும் அண்ட் அதிகபட்ச டார்க்கான 96 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் மோட் எப்போ யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னாக்கா ஹைவேலையும் அண்ட் நீங்க ஹில் ஏரியால, அதாவது ஸ்லோப் அதிகமான இருக்கிற ரோட்ல நீங்க ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணி வண்டி ஓட்டிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டாலே வண்டியோட பிக்கப் அதிகரிக்கும் அண்ட் பவர் அதிகரிக்கும். ஆனா மைலேஜ் டிராப் ஆகும். அண்ட் இந்த நாவுடைய சென்டர்ல நீங்க பிரஸ் பண்ணா நார்மல் மோட் ஆக்டிவேட் ஆயிடும். இந்த மோட் டீசன்ட் மைலேஜ் அண்ட் டீசன்ட் பவர் அண்ட் டார்க் கொடுக்கும். அண்ட் இந்த டிஜிட்டல் கிளஸ்டர்ல உங்களுக்கு கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் அண்ட் வார்னிங் லைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், டிஜிட்டல் இன்ஜின் டெம்பரேச்சர் மீட்டர், டிஜிட்டல் ஃபியூல் கேஜ், டிஜிட்டல் ஓடோமீட்டர், டிஜிட்டல் ட்ரிப் மீட்டர், ஃபியூல் எக்கனாமி மீட்டர், டிஜிட்டல் கிளாக், அவுட் சைட் டெம்பரேச்சர், டிரைவிங்
mode display, dimming control, seat belt warning, door ajar warning, engine immobilizer, engine check warning, ABS alert, electric power steering alert, battery discharge warning, handbrake alert, low fuel warning, low oil pressure warning, service reminder, airbag alert போன்ற இன்னும் பல warning signs and features இந்த instrument clusterல உங்களுக்கு காட்டும். And guys, இந்த steering wheel பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப லைட்டா இருக்கு. நீங்களே பார்க்கலாம், நிக்கிற வண்டியில என்னுடைய சுண்டு விரல்லையே இந்த ஸ்டேரிங்கை நான் திருப்புறேன். ஆனா வண்டியோட ஸ்பீட் அதிகரிக்க ஸ்டேரிங்லையும் வெயிட் அதிகரிக்கும் ஃபார் சேஃப்டிக்காக. அண்ட் சென்ட்ரல் கன்சோல்ல 8 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டம் ஆன் ஆஃப் பண்றதுக்கான ஆப்ஷன், வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் வால்யூம் டிக்ரீஸ் பண்றதுக்கான ஆப்ஷன், ஹோம் மெனு அண்ட் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்கு. அண்ட் இந்த சிஸ்டம்ல ரேடியோ, மீடியா, போன், வெஹிக்கல் செட்டிங்ஸ் அண்ட் ஸ்மார்ட் போன் இன்டிகிரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் செட்டிங் ஆப்ஷனை நம்ம பிரஸ் பண்ணா ஆடியோ செட்டிங், டிஸ்பிளே செட்டிங், டிவைஸ் செட்டிங் அண்ட் சிஸ்டம் செட்டிங்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த சிஸ்டம்ல வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி இருக்கு. அண்ட் வெஹிக்கல் ஆப்ஷனை நம்ம டச் பண்ணா எக்ஸஸா வெஹிக்கல் செட்டிங்ஸ் அண்ட் ஈகோ ஆப்ஷன் வருது. இந்த ஈகோவை நம்ம டச் பண்ணா நாம எப்படி ஆக்சலரேஷன் பண்றோம், கியர் ஷிஃப்டிங் பண்றோம் அண்ட் நம்மளுடைய டிரைவிங் ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குன்னு இங்க 100 அவுட் ஆஃப் சம் ஸ்கோர்ஸ் காட்டும். அண்ட் வெஹிக்கல் செட்டிங்ஸ்ல பார்த்தோம்னாக்கா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவை ஆன் ஆஃப் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்ல கிடைக்கிற ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, USB இன்புட், AUX இன்புட், காம்பஸ், FM, ஈகோ ஸ்கோர், மீடியா, போன், ரியர் கேமரா ஆன் ஆஃப் ஆப்ஷன், செட்டிங்ஸ், ரிவர்ஸ் கேமரா டிஸ்பிளே, ஆடியோ சிஸ்டம், ரிமோட் கண்ட்ரோல் போன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் கைஸ், இப்போ நான் உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுடைய குவாலிட்டியை காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம் ரிவர்ஸ் கேமராவுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்ல ஒரு ஃபோக்கஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அங்க இருக்குன்னு தெளிவா காட்டுது. கூடவே கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸை நீங்க ஆன் ஆஃபும் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த இடத்துல பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் அண்ட் சேச்சுரேஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்றதுக்கான செட்டிங்ஸ் இருக்கு. அண்ட் இந்த சிஸ்டம் கீழே 2 ஏசி வென்ட்ஸ் இருக்கு. டோட்டலா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 4 ஏசி வென்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஏசி வென்ட்க்கு கீழே பாத்தீங்கன்னாக்கா டிஃபாகர் ஸ்விட்ச், ஹசார்ட் லைட்டோட ஸ்விட்ச் அண்ட் டோர் சைல்ட் லாக்கோட ஸ்விட்ச் இருக்கு. அதாவது இத சென்ட்ரல் லாக்கிங்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்றதுக்கான நாப், இது டெம்பரேச்சரை செட் பண்றதுக்கான நாப் அண்ட் இது ஏர் ஃப்ளோ டைரக்ஷன் நாப். சோ நீங்க மேனுவலா கூட ஏசி செட் பண்ணிக்க முடியும். இல்லனா இந்த ஆட்டோ பட்டன் நீங்க ஒன் டைம் பிரஸ் பண்ணா போதும். இங்க ஒரு சென்சார் இருக்கு ரூஃப்ல. இந்த சென்சார் மூலமாக வெளியில இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரியும் அண்ட் உள்ளே இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரியும் அதை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஏசி செட் ஆயிடும். அண்ட் இங்க மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இங்க USB இன்புட் இருக்கு. பக்கத்துல புஷ் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் இருக்கு. அண்ட் கீழேயும் ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான இடம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க ஆம்பியன்ட் லைட்டுக்கான பட்டன் இருக்கு. இதை நம்ம பிரஸ் பண்ணா மொபைல் வைக்கிற இடத்துல ஒயிட் லைட் எரியும். அண்ட் இங்க மட்டும் லைட் எரியாது கைஸ், டிரைவர் சைட் டோர் ஹேண்டல்லையும் அண்ட் கோ பேசஞ்சர் சைட் டோர் ஹேண்டல்லையும் ஒயிட் லைட் எரியும். அண்ட் இந்த கியர் லிவரை சுத்தி லெதர் ராப்பிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் பியானோ பிளாக் வித் குரோம் ஃபினிஷ்ல 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கிடைக்கும். அண்ட் ரிவர்ஸ் கியர் பாத்தீங்கன்னாக்கா 5th கியருக்கு நேர் கீழே இருக்கு. இதனால ரிவர்ஸ் கியர் போறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ரிவர்ஸ் கியர் போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரியர் கேமரா ஆன் ஆயிடும். கூடவே சேஃப்டிக்காக ரிவர்ஸ் சென்சாரும் ஆக்டிவேட் ஆயிடும். அண்ட் இதுவே ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல டர்போ இன்ஜினாக இருந்தா இந்த இடத்துல CVT கியர் பாக்ஸ் வரும். அந்த CVT கியர் பாக்ஸ்ல உங்களுக்கு பார்க்கிங் மோட், ரிவர்ஸ் மோட், நியூட்ரல் மோட், டிரைவ் மோட் அண்ட் எல் மோட். எல் மோட் மீன்ஸ் லோ மோட். சோ இந்த பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் மோட் பத்தி உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த எல் மோட், லோ மோட் பத்தி சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இந்த எல் மோட், அதாவது இந்த லோ மோட் நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க ஒரு ஹில் ஏரியால டிரைவ் பண்றீங்க, இல்ல ஸ்லோப் அதிகமான இருக்கிற ஏரியால நீங்க டிரைவ் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு அதிகப்படியான பவர் வேணும்னாக்கா இந்த எல் மோடுக்கு மாத்திக்கலாம். இந்த எல் மோட் மீன்ஸ் வண்டி ஃபர்ஸ்ட் கியர் இல்ல செகண்ட் கியர், இந்த 2 கியர்ல தான் வண்டி ஓடும். சோ இந்த 2 கியர்ல உங்களுக்கு அதிகப்படியான பவர் கிடைக்கிறதுனால நீங்க அந்த ஸ்லோப் ஏரியால இருந்து வண்டியை ஓட்டிட்டு ஈஸியா வந்துடலாம். சோ CVTல இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுவே AMT கியர் பாக்ஸ் இருந்தால் உங்களுக்கு அந்த இடத்துல ரிவர்ஸ் மோட், நியூட்ரல் மோட், டிரைவ் மோட் அண்ட் லெஃப்ட் சைடுல மேனுவல் மோட் கிடைக்கும். சோ உங்களுக்கு டர்போ இன்ஜின்ல மட்டும் தான் இந்த CVT கியர் பாக்ஸ் கிடைக்கும். நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்ல உங்களுக்கு AMT கியர் பாக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அண்ட் கைஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கியர் லிவர் பக்கத்துல தான் இந்த டிரைவிங் மோட்ஸ் இருக்கு. அந்த சென்ட்ரல் கன்சோல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இது ஒரு க்ளோசபிள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உடைய ஸ்பேஸ் பார்த்தோம்னாக்கா டீசன்ட் சைஸ்ல இருக்கு. அண்ட் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்குள்ள தான் அந்த டாட் மாதிரி இருக்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு கைஸ். ஒருவேளை உங்களுடைய பேட்டரி ட்ரைன் ஆயிடுச்சுனாக்கா, நான் வீடியோட ஸ்டார்டிங்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் காருடைய பேட்டரி அவ்வளவு சீக்கிரம் ட்ரைன் ஆகாது. காருடைய பேட்டரியில சார்ஜ் குறைஞ்சாலோ இல்ல காருடைய பேட்டரி வீக் ஆனாலோ உங்களுக்கு பேட்டரி டிஸ்சார்ஜ் வார்னிங்
வார்னிங் அலர்ட் இங்கே காட்டும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இந்த மாதிரி ஒரு வார்னிங் லைட் காட்டுது, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியும் கூட இந்த மாதிரி ஒரு வார்னிங் லைட் உங்களுக்கு காட்டிச்சுனாக்கா அப்போ பேட்டரி வீக் ஆகி இருக்குன்னு அர்த்தம். இல்லைனாக்கா பேட்டரியை சார்ஜ் பண்ற டைனமோ வேலை செய்யலன்னு அர்த்தம். ஸோ டைனமோங்கிறது வேற, பேட்டரிங்கிறது வேற. இதுல ரெண்டுல ஏதாச்சும் ஒரு பழுது அடைஞ்சாலும் கூட இந்த மாதிரி ஒரு வார்னிங் சிம்பிள் காட்டும். ஸோ உடனடியாக நீங்க உங்களுடைய சர்வீஸ் சென்டருக்கோ இல்ல பேட்டரி மாத்திர இடத்துக்கு கொண்டு போயிட்டு காரோடைய பேட்டரியில என்ன ப்ராப்ளம்னு பாருங்க. ஸோ பேட்டரியில ப்ராப்ளம் இல்லைன்னா கண்டிப்பாக அது டைனமோல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வண்டி ஓட ஓட இந்த டைனமோ ஓடும். இந்த டைனமோ ஓட ஓட தான் இதன் மூலியமாக பேட்டரி ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டைனமோல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தாலோ இல்ல பேட்டரியில ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தாலோ உங்களுக்கு பேட்டரி டிஸ்சார்ஜ் வார்னிங் அலர்ட் இங்க காட்டும். அண்ட் டிரைவர் கோ பேசஞ்சர் வசதிக்காக இங்க ஒரு ஆம்ரெஸ்ட் கிடைக்கும். பெரும்பாலும் இந்த ஆம்ரெஸ்ட் டிரைவருக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அண்ட் இங்க ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக் இருக்கு வித் குரோம் ஃபினிஷர் பட்டனோட. அண்ட் இந்த சீட்டோட குஷன் போதுமான அளவுக்கு இருக்கு. இருந்தாலும் நீங்க சீட் கவரை லெதர்ல போட்டுக்கோங்க. அண்ட் இந்த சீட்ல லம்போர் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஆல்சோ பேக் போஸ்டர்லயும் லம்போர் சப்போர்ட் இருக்கு. ஸோ இதனால வண்டி கார்னரிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். பாடி ரோல் ஆகிவிடாம தடுக்கும். அண்ட் எல்லா சீட்ஸ்லயும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். அண்ட் கோ பேசஞ்சருடைய டோர்லயும் பியானோ பிளாக் ஃபினிஷ்டு இன்னர் டோர் ஓபனர், ஒரு கிராப் ஹேண்டல், பவர் விண்டோவுடைய கண்ட்ரோல், சின்ன ஸ்பேஸ், லெதர் ஆர்ம் ரெஸ்ட், 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் பக்கத்துல ஒரு ஸ்பீக்கர் கிடைக்கும். அண்ட் கோ பேசஞ்சர் ஆப்போசிட் டேஷ்போர்ட்ல 2 க்ளவ் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்பர் க்ளவ் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட் சைஸ்ல இருக்கு. அண்ட் லோயர் க்ளவ் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டீப்பான ஸ்பேஸை கொடுத்திருக்காங்க. அண்ட் கோ பேசஞ்சர் கன்வீனியன்ஸ்க்காக ஒரு கிராப் ஹேண்டல் இருக்கு. கூடவே சன்ஷைட் வித் மேனிட்டி மிரரையும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க ஃப்ரண்ட் ரோல ஹாலஜன் ரீடிங் லேம்ப் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோ கிளைமேட்டுக்கான சென்சார். அண்ட் இங்க மேனுவலி அட்ஜஸ்டபிள் டே அண்ட் நைட் IRBM கொடுத்திருக்காங்க. அண்ட் பக்கத்துல டிரைவருக்காகவும் சன்ஷேட் வித் டிக்கெட் ஹோல்டர் கிடைக்கும். அண்ட் இது போன் கால் பேசுறதுக்கு மைக் கொடுத்திருக்காங்க. அண்ட் கைஸ் ஃப்ரண்ட் ரோல கிடைக்கிற கம்ஃபர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ரோல கிடைக்கிற கம்ஃபர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்ப்போம். செகண்ட் ரோ டோர்லயும் பாத்தீங்கன்னா பியானோ பிளாக் இன்னர் டோர் ஓபனர், சில்வர் கலர் எலமெண்ட்ஸ், பவர் விண்டோஸ் உடைய கண்ட்ரோல், யூட்டிலிட்டி ஸ்பேஸ், லெதர் ஆர்ம் ரெஸ்ட், 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் பக்கத்துல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அதுக்கு மேல ஒரு ட்விட்டர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டோர்ல சைல்ட் லாக் வருது. இந்த சைல்ட் லாக் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுடைய சேஃப்டியை அதிகரிக்கலாம். அண்ட் கைஸ் இங்க செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா ஹம்ப் குறைவா இருக்கு. சோ இதனால சென்ட்ரல்ல உட்காந்துட்டு வர பேசஞ்சருக்கு லெக் கம்ஃபர்ட் கிடைக்கும். அண்ட் நான் 6 feet ஹைட் செகண்ட் ரோ சீட்ல எனக்கு கிடைக்கிற கம்ஃபர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நீரும் பார்த்தோம்னாக்கா எனக்கு இவ்வளவு கிடைக்குது. அண்ட் லெக் ரூம் பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு இருக்கு. அண்ட் இங்க டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி சீட் பாக்கெட்ஸும் கிடைக்கிறதுனால எனக்கு கன்வீனியன்ஸ் இன்னும் ஆட் ஆகுது. அண்ட் மேல போத் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுல உங்களுக்கு கிராப் ஹேண்டல்ஸும் கிடைக்கும். அண்ட் செகண்ட் ரோ பேசஞ்சர் வசதிக்காக 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டும் கொடுத்திருக்காங்க. இதனால கம்ஃபர்ட் லெவல் அதிகரிக்குது. ஆல்சோ செகண்ட் ரோ பேசஞ்சருக்காகவும் 2 ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 2 வென்ட்ஸுக்கு நடுவுல ஒரு சென்டரா ஒரு நாப் இருக்குல்ல கைஸ், இந்த நாப் மூலமாக இந்த ஏசி வென்ட்ஸை நீங்க ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த நாபை நீங்க கீழே ரொட்டேட் பண்ணா போதும் ஏசி வென்ட்ஸ்ல இருந்து ஹேர் ஃப்ளோ வராது. அதாவது எந்த விதமான ஒரு கூல்டு ஹேரும் வராது. அண்ட் அகைன் நீங்க இந்த நாபை மேல ரொட்டேட் பண்ணா அந்த ஏசி வென்ட்ஸ்ல இருந்து ஹேர் ஃப்ளோ வர ஆரம்பிக்கும். அதாவது இந்த ஏசி வென்ட்ஸ் ஆன் ஆயிடும். மொபைல் சார்ஜ் பண்றதுக்காக 12 volt சார்ஜிங் சாக்கெட்ஸ் இருக்கு. அண்ட் இங்க கோ பேசஞ்சர் சீட்டுக்கு பின்னாடியும் சீட் பாக்கெட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த சீட்டோட வித் குஷனிங் அண்ட் அந்த டை சப்போர்ட்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அண்ட் இங்க செகண்ட் ரோல 2 பேர் தான் டிராவல் பண்ண போறீங்கன்னாக்கா சென்டர்ல உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்டும் கிடைக்கும். இந்த ஆர்ம் ரெஸ்ட்ல கப் ஹோல்டர்ஸும் ஒரு மொபைல் ஹோல்டரும் வருது. அண்ட் செகண்ட் ரோவுடைய விண்டோ கிளாஸ் ஏரியா பாருங்க போதுமான அளவுக்கு இருக்கு. அண்ட் இந்த விண்டோலையும் பியானோ பிளாக் ஃபினிஷ்டு இன்னர் டோர் ஓபனர், சில்வர் ஃபினிஷ்டு எலமெண்ட்ஸ், சின்ன ஸ்பேஸ், பவர் விண்டோ கண்ட்ரோல், லெதர் ஆர்ம் ரெஸ்ட், 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கர் அண்ட் மேல ஒரு ட்விட்டர் கிடைக்கும். அண்ட் எல்லா சீட்ஸுக்கும் சீட் பெல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஒரு காமன் சேஃப்டி ஃபீச்சர் தான். அண்ட் உங்க குழந்தைகளுடைய சேஃப்டிக்காக ஐசோபிக் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பார்சல் ட்ரே இருக்கு. சின்ன சின்ன பொருட்களை இது மேல வச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரோலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல ஒரு ரீடிங் லேம்ப் இருக்கு. செகண்ட் ரோல இருந்து டேஷ்போர்டு பார்க்கிறதுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நாம இன்டீரியர் கம்ஃபர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வண்டியுடைய பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். அண்ட் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 405 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பூட்டுடைய டெப்த் பாருங்க கைஸ் எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு. இதுக்கு பேர் தான் லோடிங் லிப்னு சொல்லுவாங்க. ஸோ லோடிங் லிப் அதிகமாக இருக்கு. இந்த பூட் மேட்டுக்கு கீழே தான் 185/65 செக்ஷன் ரேடியல் 15 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீல் இருக்கு. அண்ட் கைஸ் நீங்க இந்த ஸ்பேர் வீல் டயரை யூஸ் பண்ற நிலைமை வந்துடுச்சுனாக்கா 80 km/h வேகத்தை தாண்டக்கூடாது. ஸோ அதுக்கு மேலே தாண்டினீங்கன்னாக்கா இந்த ஸ்பேர் வீல் தாங்காது. அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியுடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இன்ஜின்ல
பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் மட்டும் தான் கிடைக்கும், டீசல் இன்ஜின் கிடையாது. அண்ட் அந்த பெட்ரோல் இன்ஜினில் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்ஸில் ஏஎம்டி கியர் பாக்ஸும், டர்போ இன்ஜின்ஸில் சிவிடி கியர் பாக்ஸும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜின் டைப் பார்த்துடலாம். MPFI 3 சிலிண்டர் அண்ட் 4 வாட்ஸ் பர் சிலிண்டரோட 1 லிட்டர் எனர்ஜி சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் 999 சிசி அண்ட் மேக்ஸ் பவர் 71.1 BHP at 6250 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் மேக்ஸ் டார்க் 96 நியூட்டன் மீட்டர் at 3500 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னா மேனுவல்ல 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷனோட. அண்ட் ஆட்டோமேட்டிக்ல AMTலயும் சரி CVTலயும் சரி 5 ஸ்பீட் தான் கிடைக்கும் வித் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷனோட. அண்ட் ரெனால்ட் கிக்கர் RXZ டோல்டான் வேரியன்ட்ல கிடைக்கிற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ABS, EBD, பிரேக் அசிஸ்ட், சென்ட்ரல் லாக்கிங், பவர் டோர் லாக், சைல்ட் சேஃப்டி லாக், 4 ஹேர் பேக்ஸ், டே அண்ட் நைட் ரியர் வியூ மிரர், பேசஞ்சர் சைட் ரியர் வியூ மிரர், ஆல் ரோ சீட் பெல்ட்ஸ் வார்னிங், டோர் அஜர் வார்னிங், ஃப்ரண்ட் இம்பேக்ட் பீம், சைடு இம்பேக்ட் பீம், அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், இன்ஜின் இம்மோபிலைசர், கிராஷ் சென்சார், இன்ஜின் செக் வார்னிங், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ஆன்டி பிஞ்ச் டிரைவர் சைட் பவர் விண்டோ, ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக்ஸ், ஐசோஃபிக் சைல்ட் சீட்ஸ் மவுண்ட், ப்ரீ டென்ஷனர் ஆர் ஃபோர்ஸ் லிமிட்டர் சீட் பெல்ட், அண்ட் PM 2.5 கிளீன் ஹேர் ஃபில்டர், அதாவது அட்வான்ஸ் அட்மாஸ்பியர் பார்ட்டிகுலர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க ஏசியில். அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். டோல் டோன் கலர் இல்லாத வேரியன்ட்ஸ்லாம் 5 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. மூன் லைட் சில்வர், ஐஸ் கோல்ட் ஒயிட், பிளானட் கிரே, மெஹஜினி ப்ரௌன் அண்ட் கேஸ்பியன் ப்ளூ. அண்ட் டோல் டோன் வேரியன்ட்ல 6 கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். கேஸ்பியன் ப்ளூ வித் மிஸ்டி பிளாக், மூன்லைட் சில்வர் வித் மிஸ்டி பிளாக், பிளானட் கிரே வித் மிஸ்டி பிளாக், ஐஸ் கோல்ட் ஒயிட் வித் மிஸ்டி பிளாக், மெகோனி ப்ரௌன் வித் மிஸ்டி பிளாக் அண்ட் ரேடியன்ட் ரெட் வித் மிஸ்டி பிளாக் போன்ற கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே கைஸ், இப்போ நாம இந்த வண்டியோடைய எக்ஸ்டீரியர் லுக் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பற்றியும் இன்டீரியர் கம்ஃபர்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பற்றியும் பார்த்துட்டோம். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். கைஸ் ப்ளீஸ் உங்ககிட்ட நான் கேட்கறது அந்த ஒரு லைக் தான். அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ரெனால்ட் கிக்கருடைய ஓனர்ஸ் உங்களுடைய யூசர் ரிவ்யூவை கீழே ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.